வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தகவலை நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொங்கல் பரிசு பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே எதுக்கு அறிவிக்கிறாங்க, பொங்கலுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போயே எதற்கு அறிவிப்புகள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஏன்னா வரும் காலகட்டங்கள் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அப்போ எந்த ஒரு இலவசங்களுமே கொடுக்க முடியாது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதாவது இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இயங்கும். எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க மூலியமாக தான் அறிவிப்புகள் கொடுக்கணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் அதை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் மக்கள்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கணும். மேக்சிமம் இலவசத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா. இப்போ ஒரு போனஸ் கொடுக்குற மாரின்னு வச்சுக்கோங்களேன், இலவசத்துக்கு அறிவிப்பு கிடையாது. அதேமாரி இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால தான் இப்போயே இதற்குண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அது எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட்ஸ் கொடுப்போம். நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு நிறைய கொடுப்போம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இது எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த தொகை கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி. அந்த ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சில சலுகைகள் கொடுப்பாங்க. ஓகேங்களா. எலெக்ஷன் டைம் வந்ததுனால அவங்களுக்கு மட்டும்தான் சில சலுகைகள் வரும். மற்றவங்களுக்கெல்லாம் சலுகைகள் வராதா அப்படின்னா வரும். அதற்கு ஏற்றாற்போர், அதாவது நீங்கள் 2 இடத்துல ஓட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடு இருக்கா. ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் டைமில் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஓட்டு அது கழிஞ்சிரும். அதாவது அம்மா வீட்டில் இருக்கிறது அதுவே ஓட்டு கழிஞ்சிரும். அப்படி கழியல அப்படின்னா அங்கேயும் ஓட் போடுவாங்க, அங்கே புகுந்த வீட்லேயும் ஓட் போடுவாங்க. இந்த ப்ராசஸ் நிறையா பேர்த்துக்கு இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதை நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மனு மாரி கொடுத்து அப்போ தான் நிறுத்துவாங்க. மேக்ஸிமம் ஃபில்ட்ரேஷன் ஆகி தான் வரும். ஒரு சில டைம்ஸ் ஓட்டர் ஐடி வீட்டுக்கு வந்துடும். அந்த ரெசிப்ட் வந்துடும். ஓட்டர் ஐடி கார்டு உங்கள்கிட்டயே தான் இருக்கும். அந்த ரெசிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் வீட்டுக்கு. அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க எலிஜிபிள், இவங்க ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அரசாங்கம் எலிஜிபிள் பண்ணி அந்த ரெசிப்டை கொடுக்குறாங்க. அவங்க தாராளமாக போய் ஓட் பூத்தில் ஓட் பண்ணலாம். இல்லை நான் அந்த அட்ரஸுக்கு தான் எனக்கு அட்ரஸ் மாறி வந்திருக்கு அப்படின்னா எந்த அட்ரஸுக்கு மாறி வந்திருக்கோ அந்த அட்ரஸில் தான் போய் நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பூத் மாறும். இப்போ நீங்கள் இருக்கிற பகுதியில் ஒரு இது போட்டு உங்களுக்கு ஏற்ற ஆட்களை போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஓட் பண்ணுறதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்கள் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் ஓட் பண்ணலாம். அதுவே பூத் மாறி வருது அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறீங்களா பூத் கமிட்டியை உள்ளே போட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க ஆட்கள் மாறி வரும். ஓகேங்களா. பொங்கல் பரிசுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பொங்கல் பரிசு இப்போயே அறிவிக்கிறாங்க, இன்னும் நாட்கள் இருக்குது, ஆனால் இப்போயே அறிவிக்கிறாங்க அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஏதோ ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, நாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குதா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு இடத்துலையுமே
மாறுதல் கூடாது. அதாவது இங்கே இருக்கிற அட்ரஸ் அங்கே மாற்றுறது, அங்கே இருக்கிற அட்ரஸ் இங்கே மாற்றுறதுன்னா உங்களுக்கு சரியாக அந்த இது வந்து கிடைக்காது. ஓட் பூத்திங் வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. ஸ்லீப்பு இருந்தாலும் எப்படியோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி ஸ்லீப் உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி பண்ணிடுவாங்க. இப்படி வரலைனாலும் என்ன ப்ராசஸ் இருக்குது அதை உடனே பண்ணி நீங்கள் வந்து ஓட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம். 1 by 1 நிறைய விதமான அப்டேட் நியூஸ்களையும், நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட்களையும், ஸ்கீம்ஸ் அப்டேட்களையும் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். 1 by 1 வரக்கூடிய அனைத்து விதமான ஜாப்ஸ் அப்டேட், ஸ்கீம்ஸ் அப்டேட்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து ரேகை வச்சா ரேகை விழணும், கண் ரேகை வச்சா கண் ரேகை விழணும். அப்படி விழலை அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியது ஆதார் மையம். ஆதார் மையத்துக்கு நீங்கள் நேரடியாக போகலாம். நேரடியாக போயிட்டு யார் அங்கே வந்து தலைவியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண் ரேகை, கைரேகை, ஃபோட்டோ சேஞ்ச், ஃபோட்டோ நல்லா இருந்தால் விட்டுருங்க, அப்படி நல்லா இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ சேஞ்ச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய, ஏன்னா ஃபோட்டோ அவங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படமாக இருக்கும். அதை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் சரியாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரேஷன் கிடைக்கும். தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அதை வந்து நீங்கள் ஆதார் மையத்தில் கொடுத்து சரியாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வர தொடங்கிடுச்சு. ஓகேங்களா? திடீர்னு சொன்னாங்க அப்படின்னா ஆதார் மையத்தில் கூட்டம் அலமோத போகுது. அது வந்து என்ன தான் பிரான்ச்சஸ் இருந்தாலும் சரி, என்ன தான் இவங்க பிரித்து இது பண்ணியிருந்தாலும் சரி, உடனடியாக வந்து அதை போய் செய்ய முடியாது. இப்போ ஒரு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 2 days ஆகும், 10 days ஆகும். அதுங்காட்டி இங்கே வந்து ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும். அதாவது அமௌண்ட் கொடுக்குற ப்ராசஸிங் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடி பண்ணணும். அதுக்கு தான் முன்கூட்டியே. ஓகேங்களா? இப்போ போய் நீங்கள் எல்லாம் பண்ணினீங்களா கூட ஒரு 10 daysக்குள்ளே மாறிடும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த தொகை கிடைக்குமா அப்படின்னா, ஏன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட இந்த வகை ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதில் வந்து வரும். சில பல பிரச்சனைகள் வரும். அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் வந்து அரசாங்கம் இதை வந்து இப்படி கொடுக்காம அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எப்படி எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி உதவித்தொகை, அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் உதவித்தொகை அப்படின்னு அறிவிப்புகள் வந்துச்சா, எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்களா. இதுமாரி அறிவிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியாக ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஓட் போடுறது எல்லாத்தோட உரிமை. அது வந்து யாருக்கு போடுறோங்கிறது அவங்களுடைய உரிமை. அதை வந்து யாரும் வந்து கேட்கக்கூடாது. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்துடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த தொகை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன ப்ராசஸை சரியாக பண்ணணும். ரேஷன் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பரை இணைச்சிக்கோங்க. ரேஷன் கார்டில் ஃபோட்டோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ வந்தால், இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்து போய் நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் இணைக்கிறப்ப இணைச்சிக்கலாம். ஓகேங்களா? ரேஷன் கார்டு ஃபோன் நம்பரை இணைச்சிட்டு உங்களுடைய ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கைரேகை, கண்விழி ரேகை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் டிம்மாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் மினிமம் ஒரு 5 வருஷமாச்சும் ஆகிருக்கும். அதை போய் உடனடியாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணினீங்களா மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதாரில் கரெக்டான மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அதை தெளிவாக வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம், டவுட் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்கள் 1 by 1 அறிவிப்புகளை கொடுப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.